வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? இன்றைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து 90s கிட்ஸ் ஸ்பெஷல் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் செய்யறது மார்ஷ்மெலோ சோளன் வறுத்த கச்சான் சேர்த்து உருண்டை செய்ய போகிறேன். ஸோ வாங்கோ இந்த 90s ஸ்பெஷல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தரேன். மார்ஷ்மெலோ சோளன் கச்சான் உருண்டை செய்யறதுக்கு நான் இதை வந்து எந்த ஒரு பாட் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். இதில் வந்து பட்டர் இருக்குது. நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை கொஞ்சம் கரைய விடுவோம். இந்த பட்டர் வந்து கரைஞ்சிடுது. கரைஞ்ச பிறகு இதில் வந்து மார்ஷ்மெலோ இருக்குது. நான் 150 கிராம் மார்ஷ்மெலோ எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மார்ஷ்மெலோ இப்போ இதில் போட்டு நல்லா கரைய விடணும். இந்த மார்ஷ்மெலோவில் வந்து ஒரு டிப் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் இந்த மார்ஷ்மெலோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மீன்ஸ் இந்த எக்ஸ்பயர்டாகி இல்லாட்டி நீங்கள் வீட்டில் கடை நாள் வேண்டி வச்சுருந்தேன்னு சொன்னால் வடிவாக கரையாது. ஸோ அதால் வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறேன்னா முக்கியமாக எக்ஸ்பயர் டேட் பார்த்து எடுங்கோ. ஹீட்டை கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மார்ஷ்மெலோ வந்து எரிஞ்சிடும். ஸோ அதால் ஹீட்டை குறைச்சி வைங்கோ. இந்த மார்ஷ்மெலோ நல்லா கரைஞ்சொண்டு வருது. அப்புறம் 4 நிமிஷமாக தான் நான் அதை அடுப்பில் வச்சிருக்கிறேன். ஹீட்டை கொண்டு வந்து நல்ல லோ ஹீட்டில் வச்சிருக்கிறேன். இதில் வந்து ரோஸ் வாட்டர் இருக்குது. நான் 2 டீஸ்பூன் நான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. இல்லாட்டி வெனிலாவும் சேர்க்கலாம். இதில் வந்து ஃபுட் கலரிங் இருக்குது. நான் பிங்க் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணுறேன், பவுடர் பேஸ். இந்த ஃபுட் கலரிங் போட்ட உடனே நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் கலர் சேர்க்க போறேன். கலரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டேன். மறக்காம ஆஃப் பண்ணிருங்க. இந்த மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நான் கச்சான் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன். 100 கிராம் கச்சான். இந்த கச்சான் இதில் போடுறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு வந்து நான் சோளன் எடுத்திருக்கிறேன். 100 கிராம் சோளன். இந்த சோளனையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த அடுப்புலேருந்து எடுக்க போகிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். நல்லபடியாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சூட்டோடு தான் நீங்கள் இதை பிடிச்சி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா இந்த மார்ஷ்மெலோவில் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இருக்குது என் கைக்கு வந்து நான் எண்ணெய் பூசி இருக்கிறேன். எண்ணெய் பூசினீங்கன்னா தான் ஒட்டாமல் இதை பிடிச்சி எடுக்கலாம். சுடுவது, லைட்டாக சுடுவது, ஆனால் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக இதை பிடிச்சிருங்க. ஒரு பார்ச்மெண்ட் போட்ட பேப்பரில் வந்து நான் அங்கே பிளேட்டில் தூக்கி வைக்கிறேன். இதை நீங்கள் டக்குன்னு பிடிச்ச எடுக்காட்டிக்கு டக்குன்னு இறுகிடும். அதால் வந்து குயிக்லியாக நீங்கள் இதை வந்து பிடிச்செடுக்கணும். 90ஸ்லாம் நல்ல ஃபேமஸ் ஜஃப்னால உங்களுக்கு விருப்பம் உண்டா கச்சான் போடாமையும் செய்யலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து செய்து எடுத்துருவீங்க. இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நான் அப்படியே ரவுண்டாக பிடிச்சிருக்கேன். நான் பிடிச்சல வந்து எனக்கு சரியாக 20 உருண்டை வந்திருக்குது. இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்ஷ்மெலோ சோளன் கச்சான் உருண்டை செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு 90s ஸ்பெஷல் யாழ்ப்பாணத்தில் வேண்ட பொரி உருண்டை, சோளன் பொரி உருண்டை. இதுக்கெல்லாம் வறுத்த கச்சான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வறுத்த கச்சான் சேர்த்து நல்லா சூப்பராக டேஸ்டாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்றையும் சாப்பிட இல்லாத ஒரு சின்ன ஒரு கடியை கடிச்சு பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களை சுட சுட வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பை.